எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன். வாருங்கள், கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம். அத்தியாயம் 41. நிலவாய் அமிர்தா மிளிர்ந்திருக்க, நட்சத்திரமாய் அவளை சூழ்ந்து கொண்ட குருமூர்த்தியோ தேவையென்ற போர்வையை விடிந்த பின்னரே விலக்கிக் கொண்டார். இடைவெளி கொண்டு மல்லாக்க கிடந்த ஜோடிகளோ வாய் திறவாதே இருந்தனர் பல மணி நேரங்கள். தெரிந்தே செய்த தவறு என்பதா, இல்லை வயசையும் இளமையும் காரணம் காட்டுவதா என்று தெரியவில்லை குருமூர்த்திக்கு. குறுகுறுத்த நெஞ்சோடு ஒரு வார்த்தை கூட பேசாது மாளிகைக்கு கிளம்பிச் சென்றார் ஆனவர். அடுத்தவளின் மணாளன் என்ற உண்மையை உணர்ந்தே கூடிக்கழித்த மாயோளோ தலையோடு தண்ணீர் ஊற்றிக்கொண்டாள், எல்லாம் அவளோடு புதைந்து போகட்டும் என்றெண்ணி. ஆனால் குருமூர்த்தியோ நிம்மதியை தொலைத்தவராய் அலைந்தார். மனசாட்சி கேள்வி கேட்க கூனி குறுகி உள்ளுக்குள்ளேயே புழுங்கி செத்தார். அலுவலகத்திலோ அமிர்தாவின் நேத்திரங்களை நேரெதிராய் பார்த்து பேசிட தயக்கம் கொண்டார். முடிந்தளவுக்கு அவளிடமிருந்து எட்டியே இருந்தார். மொத்த அலுவலகமும் சூரியனோடு சேர்ந்து வீடு கிளம்பிய மாலை வேளை ஒன்றில் அமிர்தாவோ ஒதுங்கி போகும் குருமூர்த்தியின் அறைக்குள் நுழைந்தாள், கதவை தட்டி. இங்க என்ன பண்ற அமிர்தா, வீட்டுக்கு கிளம்பாம? ஏன் குரு என்னை கண்டு பயந்து ஓடுறீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே, நீ கிளம்பு, எனக்கு மீட்டிங் இருக்கு. யாருக்காக குரு இந்த பொய்? என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவா, இல்ல உங்க மனசாட்சி கிட்ட இருந்தா? ஜானகி கிட்ட இருந்து. போதுமா என்றவரின் ஆக்ரோஷமான அலறலில் துளியும் அதிராது மென் புன்னகையோடு நின்றவளோ, நான் பங்கு வேணும்னு கேட்கவே இல்லையே குரு. ஆனா நான் பண்ண தப்ப சரி பண்ணி ஆகணும் அமிர்தா. என்னால அந்த குற்ற உணர்ச்சியோட இருக்க முடியாது. ஜானகி முகத்தை என்னால பார்க்க முடியல. என் அப்பாக்கு தெரிஞ்சா மனுஷன் உடைஞ்சு போயிடுவாரு. சரியானதை மட்டும்தான் சரி பண்ண முடியும் குரு, தப்ப இல்ல. சொல்லும் போதே அதை தப்புன்னு சொல்லிட்டு எப்படி குரு அந்த தப்பான விஷயத்த சரி பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க என்ற அமிர்தாவோ குழந்தை முகம் சிவக்காது முறுவல் கொள்ள, அமிர்தா ப்ளீஸ் என்ற குருவோ நாற்காலியிலிருந்து எழுந்தவராய் மேஜையின் விளிம்பை அழுத்தி பற்றினார். குரு என்று அவரை நெருங்கியவளை ஏறெடுத்தவராய், அமிர்தா, இதுக்கு மேல என்னால உன்கிட்ட நடிக்க முடியாது. விலகி போனதும் பேச்ச குறைச்சதும் உன்னை பிடிக்காம இல்ல, உன்னை வேற மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சதுனாலதான் என்று சொல்ல, கேட்ட பதிலில் ஆடிப்போனாள் ஒரு நொடி பொற்றொடியவள். கற்பனை கூட செய்து பார்த்ததில்லை அமிர்தா முன்னிருக்கும் ஜீவன் இப்படியான வார்த்தைகளை உதித்திடுவார் என்று. அன்றைக்கு பகினி அவள் காதலை சொல்ல அலறவளை திட்டி தீர்த்த குடும்பஸ்தனா இது என்று நெஞ்சு கிடந்து தவித்தது நேரிழைக்கு. என்னால நமக்குள்ள நடந்ததை மறக்க முடியல அமிர்தா. நீ சொன்ன ஐ லவ் யூ குரு என் காதல கேட்டுட்டே இருக்கு. நான் இது வரைக்கும் யாரையும் காதலிச்சதில்ல. ஜானகிக்கு உண்மையா இருக்கணும், அது மட்டும்தான் என் எண்ணம் என்ற குருமூர்த்தியோ சட்டென்று அவளை நெருங்கி இறுக்கி பற்றினார் பாவையின் வதனத்தை இரு கரங்களால். அதை சற்றும் எதிர்பார்த்திடாத அமிர்தாவோ நேரெதிரே அவளை வெறித்த ஆணின் விழிகளை ஆழமாய் நோக்கினாள். கோற்றொடியின் நயனங்கள் இரண்டும் குளமாகி போக கோமகளின் கனவு கோட்டைகள் மீண்டும் கண்முன் வந்து நிழலாடின. ஒண்டோடியவள் குழி தோண்டி புதைத்த காதலோ திரும்பவும் முண்டி அடித்து துளிர பார்த்தது மனமென்னும் சேற்றுக்குள். குருவின் அனலான மூச்சும் மென்மையான கண்ண வருடலும் வஞ்சியின் உணர்வுகளை பற்ற வைத்து வேடிக்கை பார்த்தன. இப்ப கொஞ்ச நாளா மனசு உன்னை தேடுது அமிர்தா. நான் நிறைய விஷயத்துல உன்னை பிரமிச்சு பார்த்திருக்கேன். அழகும் அறிவும் சேர்ந்த எப்பேற்பட்ட பொண்ணுன்னு ரொம்ப ஸ்லாகிச்சிருக்கேன் என்ற குருவின் பெருவிரலோ அமிர்தாவின் கன்னத்தை நனைத்த கண்ணீரை ஓரம் ஒதுக்க, அடங்கியிருந்த அணங்கின் அடிமனசோ அலைபாய ஆரம்பித்தது. உனக்கு என் மேல எவ்வளோ அன்பு இருக்குங்கிறத நாம ஒன்னா இருந்தப்பதான் நான் ஃபீல் பண்ண அமிர்தா என்ற குருமூர்த்தியின் நேசமிகு வார்த்தைகளை கேட்ட அமிர்தாவின் உள்ளமோ பிரளயம் கொண்டது, தொடர் தவறுக்கு ஒத்துழைக்காதே என்ற எச்சரிக்கை கொண்டு. அது அப்படி இல்லை குரு. ஜானகிக்கு குழந்தை பிறந்து இப்போதான் 6 மாசம் ஆகுது. நீங்க எத்தனை நாள் தனியா இருந்திருக்கீங்க. அந்த ஏக்கம், தாபம், போதை இதெல்லாம் தான் என்னை பார்த்த உடனே நீங்க எல்லாம் மீற காரணம். மற்றபடி நீங்க சொல்ற லவ் ஃபீலிங் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை என்றவளோ மெதுவாய் குருவின் கைகளை அவள் கன்னத்திலிருந்து கீழிறக்கி பின்னோக்கினாள் அடிகளை. அப்போ நமக்குள்ள நடந்ததுக்கு பேர் என்ன அமிர்தா என்று குருவின் குரல் என்னவோ முதல் முறை தழுதழுக்க, மிடல் கொண்ட விலோசனங்களால் அவரை வெறித்த மொய்குழலோ விரல்களை நகங்களால் அழுத்தி காயமாக்கிக் கொண்டாள்.
நான் உணர்ந்த எதுவுமே நிஜமில்ல, பிரம்மன்னு சொல்லிட்ட. அப்போ நமக்குள்ள நடந்தது என்னன்னு நீயே சொல்லிடு என்ற குருவின் வலியும் வேதனையும் நிரம்பிய கண்களை பார்த்த நொடி சட்டென ஏறெடுத்த அம்பகங்களை கீழே குனிந்து கொண்ட அமிர்தாவோ, வேறென்ன, ஜஸ்ட் உடம்பு தேவைதான் என்று சொல்லி பொல பொலத்த கண்ணீரோடு வாய் மூடி ஓடினாள் குருவின் அறையிலிருந்து வெளியேறியவளாய். குருமூர்த்திக்கோ ஓவென்று கத்தி கதற தோன்றியது. ஜானகியிடம் கொண்டிருக்கும் அன்பில் இன்றளவிலும் துளி மாற்றமில்லை அவருக்கும். ஒரு குறை சொல்ல முடியாது ஜானகியை. பத்திரை மாத்து தங்கம் இருந்தும் அமிர்தாவை அப்படியே ஓரங்கட்டிட முடியாது குருமூர்த்தியால். கற்பை இழந்தவளுக்கு ஒரு பதில் கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் ஆணவர். நாட்கள் கடகடவென ஓட விரும்பிய ஆண் படும் பாட்டை உணர்ந்த பகினியோ வேலை நிறுத்தம் கொள்ள முடிவெடுத்தாள். அது குருமூர்த்தி அலுவலகத்தில் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாய் நடவாது என்று உணர்ந்தவள் அவர் வெளிநாடு சென்றிருந்த சமயமாய் பார்த்து பணிக்கு முழுக்கு போட்டாள். தெய்வீகன் கேட்கவோ மேலும் படிக்க ஆசைப்படுவதாகச் சொல்லி படிப்பில் முழு மூச்சாக இறங்கினாள். அமிர்தாவின் திடீர் முடிவில் கோபம் கொண்ட நாடு திரும்பிய குருமூர்த்தி நேராய் நண்பனின் வீட்டுக்கே சென்றவர் அமிர்தாவின் அறைக்கே சென்று வாக்குவாதம் கொண்டார். உனக்கு என்ன பைத்தியமா அமிர்தா? எதுக்காக இப்ப வேலையை விட்டு நின்ன? நான் என்ன அவ்வளோவா உன்னை டார்ச்சர் பண்றேன்? ஆமா, டார்ச்சர் தான் பண்றீங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையால நடந்த ஒரு விஷயத்த புடிச்சுக்கிட்டு தொங்குறீங்க. நான் அதை மறக்க முயற்சி பண்றேன். ஆனா நீங்க அதை நிதர்சனமாக்க பாக்குறீங்க. பின்ன நான் நிஜமாக்காம வேற யார் நடந்ததுக்கு பொறுப்பேத்துக்குவா? அப்ப வாங்க, ஜானகி, உங்க அப்பா, என் அண்ணன், உங்க தம்பி எல்லார் முன்னாடியும் நடந்ததை சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லுங்க. செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா அமிர்தா? அப்படி செஞ்சா உங்களை விட இந்த உலகத்துல அதீத முட்டாள் வேற யாரும் இருக்க மாட்டாங்க குரு. நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுத்த பாவம் எனக்கு வேண்டாம். நீங்க சந்தோஷமா நிம்மதியா மரியாதையா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எதுக்காக இப்படி எல்லாத்தையும் பாழாக்கிக்கணும்னு துடிக்கிறீங்க? ஏன்னா நான் ஒரு சாதாரண மனுஷன். மனசாட்சிக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். உன்னை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு அங்க என்னால நிம்மதியா இருக்க முடியாது. எதையும் ஏத்துக்கிற மனநிலையில தான் நான் இருக்கேன். அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாம கல்யாணத்துக்கு மட்டும் ஓகே சொன்னா போதும். என்ன நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என்ன வற்புறுத்திக்கிட்டே இருக்கீங்க? நமக்குள்ள நடந்தது ஏதோ அந்த நேரத்து தேவை மட்டும்தான் குரு. அதுக்காக எல்லாம் என்னால உங்களுக்கு ரெண்டாம் தரம் ஆக முடியாது. அமிர்தா, கத்துனாலும் கோவப்பட்டாலும் உண்மை கசக்கத்தான் செய்யும் மிஸ்டர் குருமூர்த்தி என்ற அமிர்தாவோ முகத்தில் அடித்தாற் போல பேச, அதற்கு மேலும் அங்கு நிற்க விருப்பமில்லா குருமூர்த்தியோ விருட்டென வெளியேறினார் அவளின் படுக்கையறையிலிருந்து. அச்சம்பவத்திற்கு பிறகு அமிர்தாவை 2 வாரங்களுக்கு தொந்தரவு செய்யாமலேயே இருந்தார் குருமூர்த்தி. சதா அவள் நினைப்பிலேயே உழன்றார். அவளின் அறைக்குள் உலா வந்தார். அவள் அமர்ந்த நாற்காலியில் அமர்ந்து மேஜைகளை தொட்டுரசி ஏங்கி போனார். லேட்டாக வீடு திரும்பினார். சொந்த பிரச்சனையை முன்னிறுத்தி நல்ல திறமையான பெண்ணை கம்பெனியை விட்டு விலகும்படி செய்துவிட்டதை எண்ணி பெரிதும் வருந்தினார். அமிர்தா இல்லா அலுவலகம் நிம்மதியற்ற இடமாகி போனது குருவிற்கு. பல ப்ராஜெக்டுகள் ஆர்வி குரூப்ஸின் கையை விட்டு போயின. கம்பெனி நிலை அறிந்தும் ராதிகா வேறு பணத்தை திருப்பி செலுத்தாது டிமிக்கி கொடுத்தாள். சொந்த வாழ்க்கைக்காக இல்லாவிடினும் பணியாளர்களுக்காகவாவது அமிர்தாவை தேடி ஓடினார் குருமூர்த்தி. முற்றிலையை காஃபி ஷாப் ஒன்றில் சந்தித்தவர், கொஞ்சம் யோசிச்சு நல்ல முடிவாயிடு அமிர்தா. நீ இருந்த வரைக்கும் கம்பெனியோட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணவங்க இப்போ நீ இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பத்தி பேசக்கூட மாட்றாங்க. நான் ப்ராமிஸ் பண்ண முடியாது குரு, கண்டிப்பா திரும்ப வருவேன்னு. ஆனா முயற்சி பண்றேன். இப்போதைக்கு எனக்கு படிப்பு தான் முக்கியம். சரி, நம்ம விஷயத்த பத்தி என்ன முடிவெடுத்திருக்க? எத்தனை தடவை சொல்றது குரு, இனி முடிஞ்சு போனதை பத்தி பேசாதீங்க ப்ளீஸ். ஏன் அமிர்தா அப்படி பிடிவாதம் பிடிக்கிற? நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா? நீங்க ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க குரு? என்னால ஜானகியோட வயித்தறிச்சல்ல உங்க கூட குடும்பம் நடத்த முடியாது என்ற அமிர்தாவோ பிடி கொடுக்காது குருவை கடுப்பாக்க, அப்படி ஜானகி ஒத்துக்கிட்டா நான் ஒத்துக்க மாட்டேன் என்று சத்தம் போட்டு சொன்ன அமிர்தாவோ ரொம்ப உறுதியாக இருந்தால் குருமூர்த்தியை திருமணம் செய்வதில் உடன்படாது. ஆனால் குருமூர்த்தியோ தெரியாமல் நடந்த சம்பவத்தை யாரும் அறியாது கை கழுவிட விரும்பவில்லை. நிதானமாக யோசித்த பின்னரே பொறுப்பேற்றுக் கொள்ள முடிவெடுத்தார். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம். தொடர்ந்து இணைந்திடுங்கள் எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். நன்றி, வணக்கம்.